நம்ம ஐயனார் துணை சீரியல்ல இனி வர்ற எபிசோட்ல பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் காத்திருக்குங்க. சந்தாவை காப்பாத்துறதுக்காக நிலா, சோழன், சேரன் 3 பேரும் பீகார் போக கிளம்பிட்டாங்க. சேரன் மனசுக்குள்ள சந்தாவை பத்தியான நினைப்பு தாங்க அதிகமா இருக்கு. சந்தா நேத்து ஃபோன் பண்ணி அழுததை நினைச்சு சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு. எப்படியாவது சந்தாவை காப்பாத்தி இங்க கொண்டு வந்துடணும், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சேரன் விரும்புறாரு. நிலாவும் சோழனும் ஃபிளைட்ல கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. சோழன் சேரனை தேடி பாக்குறாரு. ஆனா சேரன் வீட்டுக்கு வெளியில சோகமா உட்கார்ந்துருக்காரு. சோழனும் நிலாவும் சேரன்கிட்ட போயிட்டு, என்னண்ணே ஃபிளைட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு, நீ என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேரன் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. நிலா சேரன் கிட்ட, அண்ணே எதுவும் கவலைப்படாதீங்க, சந்தாவை கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துடலாம், நம்ம சந்தா இல்லாம திருப்பி இங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிலா ஆறுதல் சொல்றாங்க. பாவம்ப்பா அந்த பொண்ணு, என்னால எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அண்ணே என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்க, உன்னால கஷ்டப்படல, சந்தாவுக்கும் இதுல விருப்பம் கிடையாது, சந்தாவை வலுக்கட்டாயமா தான் கல்யாணம் பண்ண வைக்க பாக்குறாங்க, நம்ம போயிட்டு எப்படியாவது சந்தாவை கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துடலானே, நீ எதுவும் கவலைப்படாத, அந்த கையோட சந்தாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம், நீ எதுவும் கவலைப்படாம இருனே, நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ரெடியா தாண்டா இருக்கேன், பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சேரன் வீட்டுக்குள்ள போயிட்டு பேக் எடுத்துட்டு வராரு. நடேசன் சோழன் கிட்ட, டேய் சோழா, அந்த ஊரு ரொம்ப மோசமான ஊருடா, இங்க வந்து துப்பாக்கியை கட்டி மிரட்டி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டாங்க, அங்க என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல, நிலாவை வேற அழைச்சிட்டு போற, பார்த்து கவனமா இருங்க, ரொம்ப ரிஸ்கா இருந்தா திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. இப்படி நிலாவை நான் ஆபத்துல சிக்க விட்டுருவேனா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாரும் கிளம்புறாங்க. பல்லவன், பாண்டியன், நடேசன் எல்லாரும் சேரன், சோழன், நிலாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோழன், நிலா, சேரன் 3 பேரும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சோழன் சேரன் கிட்ட, அண்ணே அனிஷோ சந்தாவோ ஏதோ கால் பண்ணா, நாம இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம், ஏது வந்து தனியா மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க, நாம போயிட்டு ஒரு இடத்துல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிடலாம், அங்க போயிட்டு என்ன சிச்சுவேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தாவை அழைக்க போலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரிடா, நான் ஃபோன் பண்ணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. நிலா சோழன் கிட்ட, சோழன் நீங்க ஏன் ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக எனக்காக ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றீங்க, நான் ட்ரெயின்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நிலா, 3 நாள் டிராவல் பண்ணணும், நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி அந்த ஊர் ட்ரெயின் கிடையாது, நிறைய கிரௌட் வரும், கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது, அதுக்காக தான் ஃபிளைட் புக் பண்ணேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நிலா, நீ எதுவும் அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சோழன் நிலா கிட்ட, நிலா நீ இதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல போயிருக்கியா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நிலாவும் நானும் இது வரையும் போனதில்லை, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா, உங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரரு, நீ ஒரு தடவை கூட ஃபிளைட்ல போனது இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. என்னை வெளியிலே விட்டதில்ல, உங்களுக்கு தெரியாதா, இதுதான் நான் முறையா ஃபிளைட்ல போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சோழன் தான் முதல்ல ஃபிளைட்ல அழைச்சிட்டு போனாருங்கிறது சொல்லணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. கண்டிப்பா சொல்றேன்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.